வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் என்னெல்லாம் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஆற்றுல பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நான் ஆற்றுல பண்ணினது தான். நாங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போய் சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன பிரகாரம் டைரியில் எழுதின்னு அது மாதிரி பண்ணின்னு இருக்கோம். பல வகையாக நான் பண்ணுவேன். அவர் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ட்ரை பண்ணுவேன். முதல்ல இந்த வெறும் சுடு தண்ணி இருக்கு இல்லையா, வார்ம் வாட்டராக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புழிஞ்சு 2 தேனை விட்டுட்டு ப்ளெயினாகவே வெறும் வயிற்றில் காலங்காத்தால் எழுந்த உடனே குடிக்கணும். இது மாதிரி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றப்படுறது. இதை பாருங்க. இன்னொரு டீடாக்ஸ் ட்ரிங்க் இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா உணர்த்தி நான் பொடி பண்ணி க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை அதே மாதிரி வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லேஸ் சூடாக இருக்கணும். அதை போட்டுட்டு இதையும் போட்டுட்டு கொடுக்கலாம். இது கொஞ்சமாக தான் இந்த பொடி போடணும், ஏன்னா நிறைய போட்டால் குடிக்க முடியாது. அப்புறம் இதை நல்லா கலந்து குடிக்கலாம். வேணால் நீங்கள் ஒரு சொட்டு உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பிங்க் சால்ட்டு தான் நான் போடுவேன். அதுவும் போட்டுட்டு இது நல்லா தின்னாக தான் இருக்கணும். காலங்காத்தால் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே குடிக்கணும். இப்படி குடித்தா நல்ல டைஜஷன் ஆகி நம்ம உடம்புல ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா போயிடும். நம்ம பல இடங்கள்லையும் போய் சாப்பிட்றதுனாலையும் பல தண்ணியும் குடிக்கிறதுனாலையும் நம்ம உடம்புல டாக்ஸின்ஸை, கழிவுப் பொருட்கள்லாம் சேர்ந்துருக்கும். அந்த விஷப்பொருட்களெல்லாம் வெளியேற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர்ஸ். இன்னொரு ட்ரிங்க்ஸ், தேர்ட் ட்ரிங்க் வெஜிடபிள் ட்ரிங்க்கு தான். எல்லா வெஜிடபிளும், அதாவது வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, பீட்ரூட் வேணால் போட்டுக்கலாம். முள்ளங்கி, சொரைக்காய் எல்லாம், கொஞ்சம் என்ன கீரை வேணுமோ அந்த கீரை அது மாதிரி போட்டுக்கலாம். முக்கியமாக அதில் இந்த கசப்பு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதை கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி அரைச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு சொட்டு மஞ்சப்பொடி, பச்சை மஞ்சள் கிடைச்சதுன்னா சீசனில் அதே வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம். கிடைக்கலன்னா நம்ம நல்ல சுத்தமான மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம், 2 உப்பு இதை போட்டு நல்லா திரும்பி அரைச்சிட்டு அதை நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அரிச்சு எடுத்துட்டு அதை லைட்டாக ஆக்கிட்டு நம்ம தினமும் கொடுக்கலாம் காத்தால். அப்புறம் இன்னொன்று இந்த என்ன கீரை கிடைக்கிறதோ அந்த கீரையை சுத்தம் பண்ணி நம்ம நல்லா எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம இந்த புதினா கீரையை நான் உணர்த்தி வச்சுட்டுருக்கேன். இதையும் போட்டு அரைச்சிட்டு இதே மாதிரி எலுமிச்சம்பழம், உப்பு அது போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா வெறும் உப்பு கூட உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டு அதை அரைச்சி அதை கூட, ஆனால் எல்லாத்தையுமே நல்லா அரிச்சிக்கணும். அந்த கொத்தெல்லாம் இருக்கக்கூடாது, தொண்டல் கிண்டல் நிற்கும். அதனால் அரைச்சி நம்ம கொடுக்கலாம். வெயிட் லாஸ் வேணுங்கிறதுக்கு எங்கள் டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் போட்டுட்டு அதை இது மாதிரி அரைச்சி அந்த ஜூஸை கொடுக்கலான்னு சொன்னார். இதுக்கு 2 கேரட் துண்டு இதில் சேர்ந்துருக்கு. அப்புறம் நான் ஒரு பொடி மாதிரி ஒன்று டாக்டர் சொன்ன மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஜீரகம், ஓமம், அப்புறம் தனியா இதை முடித்து வெறும் வானிலையில் வறுத்துட்டு அதை பொடியாக பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதையும் லேசாக வார்ம் வாட்டரில் கலந்துட்டு நம்ம கொடுக்கலாம். உப்பு, எலுமிச்சம்பழம்லாம் போட்டு இது மாதிரி பல வகையான டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று கொடுப்பேன். நம்ம பல வகையான உணவுப் பொருட்களை வெளியில் போய் சாப்பிடும்போது, தண்ணியை குடிக்கும்போது நம்மளை அறியாமல் இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்பில் வந்துடுறது. இதை நம்மளோட உடம்பு வெளியேற்ற முடியாமல் இருக்கிற டாக்ஸின்ஸை இது மாதிரி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் உடம்புல சேர்ந்தால் நம்மளுக்கு பல உபாதைகள், வயிற்றால் போகிறது, அப்புறம் வயிறு உப்புசம், கேஸ், இது மாதிரி பல உபாதைகள் வரலாம். ஜுரம் கூட வரும் சிலப்போ. அதனால் இது மாதிரி பண்ணினா நல்லது. ஆனால் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்மளாக எல்லாமே டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு, அவருக்கு நம்ம உடம்பு தெரியும் இல்லையா, அவர் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபீட்பேக்கும் அவர் கேட்பார். அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம உடம்புக்கு ஒத்துண்டா மாதிரி நம்ம பண்ணணும். யாராவது விவரம் தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.